வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை ட்ரம்ப் கைது செய்வார். ராணுவ ரகசியத்தை வெளியிட்டு லாபம் சம்பாதித்த அமெரிக்க வீரர் கைது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யும் அமெரிக்காவின் ரகசிய ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியுள்ளார். அவர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீதித்துறையின்படி இந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தலை ஊக்குவிப்பதற்காகவும் அந்த கும்பல்களுடன் அவர் தொடர்பில் இருந்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி வந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 3ஆம் திகதி அதிகாலை தலைநகர் கராகஸில் அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி புளோரஸும் அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர். அவர்கள் அமெரிக்காவில் சிறையில் அடைக்கப்பட்டு இந்த வழக்கை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யும் அமெரிக்காவின் ரகசிய ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர் ஒருவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. வெனிசுலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்ற தகவல் பகிரங்கப்படுத்தப்படுவதற்கு முன்பே இதுகுறித்து பந்தயம் கட்டியதாக கூறப்படும் கேனன்கென் வான்படை டைக் என்ற ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி மதுரோவை பிடிக்கும் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த டைக் மதுரோவின் கைது நேரம் குறித்த ரகசிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு போலிக் மார்க்கெட்டில் அதிக வர்த்தகம் செய்து $4000 அதிகமாக சம்பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது.